ஒரு ஊரில் ராஜா, ரவி, சதீஷ், சாரா என்று 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்த அவர்கள் ஒற்றுமையும் அன்பும் நிறைந்த நட்புடன் வாழ்ந்தார்கள். அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் சிரிப்பு சத்தம், கேலி கிண்டல் பேச்சுகள், மனதை மகிழ்விக்கும் சந்தோஷம் எப்போதும் நிறைந்திருக்கும். பார்ப்பவர்களுக்கே இப்படி ஒரு நட்பு இருக்கா என்று வியப்பை தரும் அளவிற்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தனர். ஆனால் அந்த நட்பு அவர்களின் பெற்றோர்களுக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் 4 நண்பர்களும் தினமும் ஒரு பேக்கரி கடை முன்பு நின்று பேசிக்கொண்டு விளையாடிக்கொண்டு நேரத்தை கழிப்பார்கள். பேக்கரி உரிமையாளரும் அவர்கள் நட்பை பார்த்து மகிழ்ந்து எப்போதும் அன்புடன் நடத்துவார். நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருந்தபோது ஒரு நாள் சாராவிற்கு மேற்படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் சதீஷின் அப்பாவிற்கு வேலைக்கு வெளியூரில் சென்று வருவது சிரமமாக இருந்ததால் வேலை செய்யும் இடத்திற்கே குடும்பத்துடன் செல்ல முடிவு செய்தார். இந்த செய்தியை சாராவும் சதீஷும் ரவி மற்றும் ராஜாவிடம் கூறியபோது அந்த இடமே சோகத்தில் மூழ்கியது. எப்போதும் சிரிப்பு ஒலித்த அந்த பேக்கரி கடை முன்பு அன்று மயான அமைதி நிலவியது. இதை கேட்ட பேக்கரி உரிமையாளருக்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 4 நண்பர்களும் கண்ணீருடன் ஒரு முடிவெடுத்தனர். எவ்வளவு காலம் கடந்தாலும், சூழ்நிலை எப்படியாக மாறினாலும் 10 வருடம் கழித்து இங்கே மீண்டும் சந்திப்போம். கடைசியாக வருகிற நண்பர் அந்த நாளின் முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து கண்ணீருடன் விடை பெற்றனர். சில நாட்களில் ரவிக்கும் வேலை வெளியூரில் அமைந்தது. அவனும் பிரிந்து சென்றான். ராஜா மட்டும் அந்த ஊரில் தனியாக நின்றான். அவன் செல்லும் இடமெல்லாம் நண்பர்களுடன் கழித்த நினைவுகளே அவனுக்கு துணையாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இப்போது வருவார்களா என்று ராஜா காத்திருந்தான். காலம் சென்றது. ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலையில் இருந்தனர். 10 வருடங்கள் கடந்தது. நண்பர்கள் சந்திக்கும் நாள் வந்தது. அனைவரும் பேக்கரிக்கு வர தயாரானார்கள். முதலில் சாரா வந்தாள். பேக்கரி உரிமையாளர் புன்னகையுடன் வரவேற்றார். அடுத்து ரவி வந்தான். அவன் பின்னாலே சதீஷும் வந்தான். மூவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டனர். ராஜா எங்கே என்று கேட்டபோது அந்த நேரத்தில் ராஜா கடைசியாக வந்தான். அனைவரின் கண்களிலும் முழு சந்தோஷம். ஆனால் அடுத்த நொடி எதிர்பாராத விதமாக ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து நண்பர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் ராஜா சிறிய காயங்களுடன் தப்பித்தான். மற்ற மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை முடிந்து அவர்கள் குணமடைந்த பிறகு வார்டுகளில் சுற்றி ஒருவரை ஒருவர் தேடினர். ஆனால் ராஜா இல்லை. எங்கும் தேடியும் அவனை காணவில்லை. அப்போது பேக்கரி உரிமையாளர் வந்தார். ராஜா எங்கே என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தைகள் அனைவரின் இதயத்தையும் உடைத்தது. ராஜா எங்கும் செல்லவில்லை. அவன் உங்களுடன் தான் இருக்கிறான். விபத்தில் சாராவிற்கு அதிக இரத்தம் தேவைப்பட்டது. ரவியின் கண்களில் லாரியின் கம்பிகள் குத்தியிருந்தது. சதீஷிற்கு இதயத்தில் பலமான அடிபட்டது. இரத்தம், கண், இதயம் அனைத்தையும் தன் உயிரை துறந்து ராஜா தன் நண்பர்களுக்காக வழங்கினான். இதை கேட்ட மூவரும் வாய்விட்டு கதறி அழுதனர். அப்போது பேக்கரி உரிமையாளர் கூறினார், ராஜாவின் கடைசி ஆசை நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது. அவன் உங்களை விட்டு செல்லவில்லை. உங்கள் நினைவுகளிலேயே வாழ்கிறான். இறுதியாக வருகிற நண்பர் முழு செலவையும் செய்ய வேண்டும் என்று கூறிய அந்த நாள் இங்கே செலவு செய்தது பணத்தை அல்ல, தன் உயிரையே. உயிர் காப்பான் தோழன் என்பார்கள். இங்கு உயிர் தந்து உயிர் காத்தான் தோழன் ராஜா. நன்றி.